கடலில் மிதந்து இலங்கை வந்த பொதிகள் அனுப்பியது யார் தெரியுமா? பொன்சேகாவின் கடும் வார்த்தைகள் பதிலளிக்க மறுத்த மொட்டு கட்சி. தப்புவதற்கு முன் இதைத்தான் செய்தேன், சிக்கிய செவ்வந்தியின் கதை. தலைமறைவாகியுள்ள சட்டத்தரணி நீதிமன்றில் மனு. ஜாலில் விசேட சுற்றி வளைப்பில் சிக்கிய 14 சந்தேக நபர்கள். குருந்தூர் மலையில் மீண்டும் ஆக்கிரமிக்கப்படும் தமிழர் நிலங்கள். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி உட்பட 5 இலங்கையர்களை மீண்டும் தீவுக்கு அழைத்து வருவதற்காக காவல்துறை சிறப்பு படையின் 2 அதிகாரிகள் நேபாளம் புறப்பட்டுள்ளனர். ஏற்கனவே நேபாளத்தில் உள்ள குற்றப்புலனாய்வு துறை அதிகாரிகளுக்கு உதவுவதற்காக அவர்கள் தீவை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகின்றது. இன்று மாலை அவர்கள் தீவுக்கு வர உள்ளமை உறுதியாகியுள்ளது. நேபாளத்தின் காத்மண்டிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்த போது நேபாள பாதுகாப்பு படையினருடன் இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையில் இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டார். இஷாரா செவ்வந்தியுடன் மற்றொரு பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களில் தற்போது போலீஸ் காவலில் உள்ள கெஹல்பத்ர பத்மேவின் நெருங்கிய கூட்டாளியும் ஒருவர். அவர் ஒரு குற்றவியல் கும்பல் தலைவராக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தென்கடல் பகுதியிலிருந்து மீட்கப்பட்ட 51 பொதிகளில் சுமார் 839 கிலோ போதைப் பொருட்கள் அடங்கியுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படை மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது இவை கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மீட்கப்பட்ட போதைப் பொருட்களில் 670 கிலோ 676 கிராம் ஐஸ் ரக போதைப் பொருள், 186 கிலோ 542 கிராம் ஹெரோயின் ஆகியவை உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருள் மொத்தமாக 839 கிலோ 254 கிராம் எடை கொண்டது எனவும் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விநியோகத்தை தடுக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். இந்நேரம் இந்த போதைப் பொருட்கள் உனாகுருவே சாந்து என்ற போதைப் பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமானது என்று சந்தேகிக்கப்படுவதாக கடற்படை தெரிவித்துள்ளது. 3 படகுகளூடாக நாட்டுக்கு போதைப் பொருள் கொண்டுவரப்பட உள்ளமை குறித்து காவல்துறை போதைப்பொருள் பணியகத்துக்கு கடந்த செப்டம்பர் மாதம் முதல் பகுதியில் தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதன்படி காவல்துறை அதிபரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் கடற்படை மற்றும் காவல்துறை போதைப்பொருள் பணியகம் தங்காலை கடற்பகுதிகளில் 32 நாட்கள் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டன. இதன் போது அவர்கள் சம்பந்தப்பட்ட படகுகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்திய போதிலும் எவ்வித தகவல்களும் கிடைக்கப்பெற்றிருக்கவில்லை. நேற்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்ட பொதிகளில் போதைப் பொருட்கள் இருப்பதாக உறுதி செய்யப்பட்டதால் சந்தேக நபர்கள் அதனை கடலில் வீசி சென்றிருக்கலாம் என சந்தேகிப்பதாக கடற்படை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவிக்கும் கருத்துக்களுக்கு பதிலளிக்க வேண்டியதில்லை, அவர் யார் என்பது மக்களுக்கு தெரியும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ராஜபக்சர்களுக்கு எதிராக சரத் பொன்சேகா தற்போது கடும் சொற்போர் தொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இறுதிப் போரில் நடந்த சம்பவங்களையும் வெளிப்படுத்தி பொன்சேகா வருகின்றார். வெள்ளைக்கொடி விவகாரம் தொடர்பாக அது பற்றியும் அவர் கருத்து வெளியிட்டிருந்தார். இந்த விவகாரம் தெற்கு அரசியலில் பெரும் அரசியல் சூறாவளியையே ஏற்படுத்தியுள்ளது. இந்த நேரத்தில் சரத் பொன்சேகாவின் அறிவிப்புகள் பற்றி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே மொட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இஷாரா செவ்வந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டதிலிருந்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றதோடு மேலும் இவருடன் நெருங்கிய பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் செவ்வந்தி நாட்டிலிருந்து தப்பிச் செல்வதற்கு நீர்கொழும்பு பகுதியில் உள்ள போலீஸ் அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டதாக முன்னர் தெரிவிக்கப்பட்டது. குறித்த அழைப்பில் இஷாரா செவ்வந்தி இதுதான் என்னுடைய கடைசி தொலைபேசி அழைப்பு எனவும் இனி தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ள மாட்டேன் எனவும் கூறியதாக விசாரணைகளில் தெரிய வந்தது. இதனை தொடர்ந்து அந்த அழைப்புக்காக செவ்வந்தி பயன்படுத்திய சிம் அட்டையினையும் அவர் துண்டித்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். அதேவேளை போலீசார் நடத்திய விசாரணைகளில் குறித்த சிம் அட்டையின் இலக்கமானது அதுவரை செவ்வந்தி தொடர்ச்சியாக பயன்படுத்திக் கொண்டிருந்த இலக்கம் இல்லை என கண்டறிந்துள்ளனர். இதற்கிடையில் குறித்த போலீஸ் அதிகாரி தவிர்த்து மேலும் பல முக்கிய புள்ளிகள் இஷாரா செவ்வந்தியை நாடு கடத்திய விடயத்தில் தொடர்பு பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. எனவே செவ்வந்தி நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் அவரிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் குறித்த முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
கல்கிச நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சட்டத்தரணி குணரட்ன வன்னிநாயக்க நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். நேற்றைய தினம் மேல்முறையீட்டு நீதிமன்றில் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். கல்கிச நீதிமன்ற வளாகத்தில் போலீஸ் உத்தியோகத்தருடன் ஏற்பட்ட முரண்பாட்டு நிலைமை பெரும் சர்ச்சையாக உருவாகியுள்ள நிலையில் நீதிமன்ற வளாகத்தின் வாகன தரிப்பிடத்திலிருந்து வாகனம் ஒன்றை வெளியே எடுத்த போது இந்த முரண்பாடு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து குறித்த சட்டத்தரணியையும் கைது செய்ய போலீசார் தேடுதல் முன்னெடுத்து வந்தனர். இந்த நிலையில் தம்மை கைது செய்ய வேண்டாம் என கோரி குணரட்ன வன்னிநாயக்க நீதிமன்றில் மனு தாக்கல் செய்துள்ளார். நீதிமன்றில் முன்னிலையாகும் வரையில் தம்மை கைது செய்வதனை தவிர்க்குமாறு அவர் மனுவில் கோரியுள்ளார். இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை சட்டத்தரணி குணரட்ன வன்னிநாயக்கவை கைது செய்யும் நோக்கில் 3 போலீஸ் குழுக்கள் கடமையில் அமர்த்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு நேற்று அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் கடந்த 3 தினங்களாக மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்புகளில் 14 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விடயத்தை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாலித செனவரட்ன தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், யாழ்ப்பாணம் போலீசார் கடந்த 3 நாட்களாக சில இடங்களில் திடீர் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டனர். இதன் போது ஐஸ் போதைப் பொருள், கஞ்சா, கசிப்பு மற்றும் சட்டவிரோத மணல் அகழ்வு உள்ளிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய 14 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 2 மேல் நீதிமன்ற வழக்குகளுடன் தொடர்புடையவர்கள் என குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு குருந்தூர் மலை விகாரை சூழலில் உள்ள மக்களின் விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து தொல்லியல் தளம் என்கின்ற அறிவித்தல் பலகை நிறுவப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய நிலங்களில் விவசாயம் செய்ய முற்பட்ட விவசாயிகளை அங்குள்ள கல்கமுவ சாந்தபோதி தேரர் போலீசாரிடம் பிடித்து கொடுத்து சிறையில் அடைத்திருந்தமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இவ்வாறான சூழலில் விவசாய நிலங்களை நேற்று தொல்லியல் திணைக்களம் ஆக்கிரமித்திருக்கின்றது. ரணில் ஆட்சியில் இருந்தபோது இரவோடு இரவாக தண்ணிமுறிப்பு கிராமம் வரையில் 341 ஏக்கர் தொல்லியல் நிலம் என எல்லை கற்களை நாட்டியிருந்தார்கள். இந்த விடயம் உடனடியாக ரணில் விக்ரமசிங்க வரை கொண்டு செல்லப்பட்டதனால் ரணில் தலையீடு செய்த காரணத்தால் விவசாய நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தப்படவில்லை. தற்போது அனுர ஆட்சியில் குருந்தூர் மலை மற்றும் அதனை சூழவுள்ள 341 ஏக்கர் விவசாய நிலப்பரப்புக்கும் பாதுகாப்பு வேலியொன்றை அமைத்து முழுமையாக ஆக்கிரமிக்க முயற்சிக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் நாட்டின் அயன இடை ஒருங்கல் வலயம் மற்றும் நாட்டை சூழவுள்ள வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலை ஆகியன தற்போது நாட்டின் வானிலையை பாதித்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று முதல் எதிர்வரும் சில நாட்களுக்கு நாடு முழுவதும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ, மத்திய ஊவா, வடமேல் மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். மேல் தென் வட மாகாணங்களில் காலையிலும் மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுவ, ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கம் காரணமாக ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.